தனது பயணத்தை விஜய் தாமதம் செய்ததே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு காரணம் என கரூர் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரூரில் அதிக கூட்டத்தை கூட்டி பலத்தை காட்ட விஜய் வருகையை தவேகவினர் தாமதம் செய்ததாகவும் கரூர் போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் அனுமதியின்றி தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்தி கூட்டத்தை அதிகமாக்கினார் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். கரூர் போலீசார் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. கரூரில் தாவேகா பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கரூர் டவுன் போலீசார் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணமாக, அதாவது இந்த முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சம் பார்த்தோம் என்றால், விஜய் தாமதம் செய்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று அந்த முதல் தகவல் அறிக்கையில கரூர் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூட்டத்தை அதிகமாக காட்டுவதற்காக தாமதம் செய்தார்கள் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜய் வருகையை திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் செய்தனர் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாமக்கல் போலீசார் பதிவு செய்திருந்த இந்த முதல் தகவல் அறிக்கையிலும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர்கள் அனுமதி பெற்ற நேரம் ஒன்று, ஆனால் சேரக்கூடிய நேரம் ஒன்று, அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த இதை ஏற்பாடு செய்யக்கூடிய ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் வேண்டுமென்றே இதை தாமதம் செய்கிறார்கள். அவருடைய அரசியல் பலத்தை அங்கே காண்பிப்பதற்காக வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார்கள் என்று அந்த முதல் தகவல் அறிக்கையிலே குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே போல்தான் தற்பொழுது கரூரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையிலும் 4 மணி நேரம் தாமதமாக விஜய் வருகையை திட்டமிட்டு அவர்கள் தாமதம் செய்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அனுமதியின்றி விஜய் ரோட் ஷோ நடத்தியதால் கூட்டம் அதிகமானது என்று குறிப்பிடுகிறார்கள். தாமதமாக செல்ல ராங் ரூட்டில் சென்றது விஜய் பேருந்து என்றும் கரூர் போலீசார் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது நாமக்கல்லிருந்து கரூர் வரும்பொழுது வரக்கூடிய வழியில விஜய் ரோட் ஷோ நடத்தினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல அதிகமாக கூட்டம் நின்றது, ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல குவிந்து நின்ற போது அந்த பேருந்தின் மீது ஏறி நின்றார். அந்த பேருந்தின் மீது ஏறி நின்று கைகளை அசைத்து விட்டு அவர்களை பார்த்து விட்டு அதற்கு பிறகு உள்ளே வந்தார். பொதுவாக இது போன்ற இடங்களில் சந்திப்பு நடத்தக்கூடிய இடங்களில் தான் பேருந்தின் மீது நின்று பேச வேண்டும் அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும் என்று நிபந்தனையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பேருந்து மேலே ஏறி நின்று கையசைப்பது என்பது ரோட் ஷோ போன்று அது கணக்கில் கொள்ளப்படும். ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனுமதியின்றி விஜய் ரோட் ஷோ நடத்தினார் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதன் காரணமாக தான் அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்றும், அதே போன்று தாமதமாக செல்வதற்கு ராங் ரூட்டில் விஜயனுடைய பேருந்து சென்றது என்றும் கரூர் போலீசார் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனது பயணத்தை தாமதம் செய்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அதில் கரூர் போலீசார் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது. கரூரில் அதிக கூட்டத்தை கூட்டி பலத்தை காட்டுவதற்காக விஜய் வருகையை தவேகவினர் தாமதம் செய்தனர் என்று நாமக்கல் போலீசார் பதிவு செய்திருந்த முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கரூரிலும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. கரூரில் அனுமதியின்றி தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்தியதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜயனுடைய வருகை திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் செய்யப்பட்டது என்றும், தாமதமாக செல்வதற்காக விஜயின் பிரச்சார பேருந்து ராங் ரூட்டில் சென்றது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் தொண்டர்களை விஜய் காக்க வைத்ததன் காரணமாக உடற்சோர்வு, மயக்கம் ஏற்பட்டு ஒரு அசாதாரண சூழல் அங்கு நிலவியது என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். காலை முதல் காத்திருந்த தொண்டர்களுக்கு தவேகவினர் தண்ணீர் கொடுக்கவில்லை என்று கரூர் போலீசார் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மரங்களுக்கு மேலே ஏறி இருந்த தொண்டர்கள் பொதுமக்கள் மீது விழுந்ததால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த ஒரே இடத்தில் பலர் உயிரிழந்த அந்த இடம் போலீசாரால் தற்போது வரை சீலிடப்பட்டு அந்த இடத்துல அதோட தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணி நடந்திருக்கிறது. ஏற்கனவே தடயவியல் துறையினர் அந்த இடத்திலே தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். அங்கு என்ன நடந்தது என்று முதல் நாளே விசாரணை நடத்திவிட்டார்கள். அந்த விசாரணையில் முக்கியமாக ஒரு 5 கடைகள், அந்த 5 கடைகளுக்கு வெளியே வலுவில்லாத மேற்கூரைகள், தகர மேற்கூரைகள் போடப்பட்டிருந்தது. அந்த தகர மேற்கூரைகளின் மீது பல இளைஞர்கள் ஏறி நின்றிருக்கிறார்கள். அதற்கு வெளியில் ஒரு சிறிய மரம், அந்த வாகை மரத்தின் மீதும் பலர் ஏறி நின்றிருக்கிறார்கள். அதற்கு அருகில் தான் ஒரு 10 அடி தொலைவில் தான் விஜயனுடைய பேருந்து நின்று அங்கிருந்து தான் அவர் அந்த பிரச்சார ஸ்பீச் பாயிண்ட், அந்த இடத்தில் இருந்து தான் அவர் பேசப் போகிறார் என்று தெரிந்து அந்த இடத்தில் ஏற்கனவே கூட்டம் கூடிவிட்டது. அவருடைய பேருந்து அந்த இடத்தை நெருங்க நெருங்க இன்னும் கூட்டம் அதிகமாக அந்த மேற்கூரைகளின் மீதும் அந்த சிறிய மரத்தின் மீதும் பலர் ஏறி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மேற்கூரை சரிந்த பிறகுதான் அந்த கூட்டம் ஒரு அலை போன்று
சாலையினுடைய 2 பகுதிக்கும் அலை போன்ற கூட்டம் செல்லும் பொழுது அந்த மேற்கூரையில் ஏற்கனவே வலுவில்லாத மேற்கூரை, அதை தாங்கி நின்ற அந்த கம்புகளின் மீதும் அந்த கூட்டம் மோதி அந்த கம்புகள் சாய்ந்து அந்த மேற்கூரை சரிந்தது. இந்த மேற்கூரை ஏற்கனவே முற்பகலில் இருந்தே அந்த பகுதியில பெண்கள் பலர் அந்த நிழலுக்காக அங்கேதான் அமர்ந்திருந்தார்கள், குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மீது விழுந்து அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை தான் இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். மரங்களுக்கு மேலே ஏறி இருந்த தொண்டர்கள் பொதுமக்கள் மீது விழுந்ததால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் மரத்தில் இருந்தவர்கள் விழுந்தும் அதனைத் தொடர்ந்து அந்த மேற்கூரைகளின் மீது இருந்தவர்கள் சரிந்து விழுந்தும் அங்கே கீழே இருந்த பெண்கள் பலர் அதற்கு பின்னால் சென்ற பொழுது அங்கே ஒரு கழிவுநீர் கால்வாய், சிறிய அளவிலான கழிவுநீர் கால்வாய், சரியாக ஒரு சில இடங்களில் மூடப்படாத அந்த கால்வாயில் கால் வைத்து இடறி விழுந்து அவர்கள் மீது கூட்டம் அடுத்தடுத்து விழுந்து என அங்கே ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் கூட அடுத்தடுத்து வெளியாகி இருக்கிறது. அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது இவற்றை எல்லாம் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். எனவே முதல் நாளே இந்த இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இந்த விஷயத்தை இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் மேலே விழுந்தவர்களின் காரணமாகத்தான் அங்கிருந்து அந்த இருந்த கூட்டத்தினர் அப்படியே விலகும் பொழுது அடுத்தடுத்து அங்க ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. அங்கே பல பேர் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மொத்தம் இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பலர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு இதுல 3 பேர் மீது கரூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவர் தான் முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு புஷி ஆனந்த் அவர்தான் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர், அவர் 2வது குற்றம் சாட்டப்பட்ட நபராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதே இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் தாவேகா நிர்வாகிகள் பலர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கையில இந்த நிர்வாகிகளுடைய 3 பேரும் இருக்கிறது. மதியழகன் பொறுத்தவரை தற்போது வரை அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவர் இன்னும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 5 பிரிவுகளின் கீழே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய முதல் தகவல் அறிக்கை, அதாவது கரூர் டவுன் போலீசார் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியாகிருக்கிறது. இந்த முதல் தகவல் அறிக்கையில முக்கியமான குற்றச்சாட்டாக இந்த பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு தாமதம் செய்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4 மணி நேரம் தாமதம் செய்தார்கள். அதாவது கரூரில் எவ்வாறு 4 மணி நேரம் தாமதம் செய்தார்கள் என்று போலீசார் குற்றம் சாட்டி இருந்தார்களோ அதே போன்றுதான் இதிலும் 4 மணி நேரம் தாமதம் செய்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 11 நிபந்தனைகள் வழங்க கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 11 நிபந்தனைகள் வழங்கப்பட்டதாகவும் அந்த 11 நிபந்தனைகளின்படி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அந்த நிபந்தனைகள்ல முக்கியமாக ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை முக்கியமானது என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிபந்தனை மீறப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ நடத்தினார் என்றும் அதே போன்று அனுமதிக்கப்பட்ட வழியில்தான் அவருடைய பிரச்சார பேருந்து, அவருடைய நிர்வாகிகள் பேருந்து வாகனங்கள் எல்லாம் செல்ல வேண்டும். ஆனால் அனுமதிக்கப்படாத நேரத்தில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதற்காக அவர்கள் ராங் ரூட்டில் சென்றார், விஜயனுடைய பேருந்து ராங் ரூட்டில் சென்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அங்கே காலதாமதம் தான் ஒரு முக்கியமான காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு, இப்படியான ஒரு உயிர் சேதம் ஏற்படுவதற்கு காலதாமதம் தான் முக்கியமான ஒரு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த காலதாமதத்திற்கு வேண்டுமென்றே அதை செய்தார்கள் என்றும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் தகவல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 12 மணி, அதாவது மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பெருமளவில் அங்க வர தொடங்கினார்கள் என்று முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் சாலை கோயில் ஜங்ஷன், அதே போன்று கோவை சாலை, திருக்காம்புலியூர் ரவுண்டானா மற்றும் மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்டம் அதிக அளவில் வர தொடங்கினார்கள் என்று 10 மணியிலிருந்தே வர தொடங்கி விட்டார்கள். 12 மணிக்கே விஜய் வருவார் என்று தெரிவித்ததனால அது 10 மணிக்கே வர தொடங்கி விட்டார்கள் என்று அதிலே முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்துல 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துள்ளனர். ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு சுமார் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்தனர் என்று முதல் தகவல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாலை 4:45 மணி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேலாயுதம்பாளையத்தில் தான் பெரும் எண்ணிக்கையில அங்கே கூட்டம் கூடியிருந்தார்கள். அந்த இடத்தில் பேருந்தின் மீது ஏறி நின்று அவர் நின்றார். அவற்றை அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி இருப்பதாகவும் குற்றச்சாட்டி ஒட்டுமொத்தமாக இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய் 4 மணி நேரம் தாமதம் செய்ததுதான் காரணம், வேண்டுமென்றே தாமதம் செய்ததாக அதிலே முதல் தகவல் அறிக்கையிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.